ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் 28, 2024. மகான் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சிவ தந்தையின் கூடவே இவ்வுலகில் அவதரித்திருக்கின்றோம். அமைதியை முழு உலகிலும் நிலைநாட்டுவதற்காக நாம் அவதரித்திருக்கின்றோம். எப்போது சிவ தந்தை அவதரிக்கின்றாரோ அவர் தனது சக்தி சேனைக்கு அனைத்து சக்திகளையும் வழங்கிவிடுகிறார். அவர் நமக்கு தூய்மை தன்மையின் மிக உயர்ந்த பாடத்தினை கற்பித்திருக்கின்றார். நினைவில் கொள்வோம், இவ்வுலகில் நான் அமைதியை படைப்பதற்காக அவதரித்திருக்கின்றேன். எனவே ஒருபோதும் நான் எனது சித்தத்தினை அமைதியற்றதாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. எந்தளவிற்கு நாம் அசரீரி தன்மையின் பயிற்சி செய்வோமோ, எந்தளவிற்கு மனதில் அழகான எண்ணங்களை உருவாக்குவோமோ, அந்த அளவிற்கு நம்மிடமிருந்து நாலாபுறங்களிலும் அமைதியின் அதிர்வலைகள் பரவுகின்றன. உண்மையில் இன்று உலகிற்கு இதுவே தேவைப்படுகிறது. இங்கே ஒவ்வொருவருடைய மனமும் சித்தமும் அமைதியற்ற தன்மையின் அக்னியில் எரிந்து கொண்டிருக்கிறது. காம விகாரத்தின் அக்னியிலும் எப்படி இன்று முழு உலகமே எரிந்து சாம்பலாக காத்திருக்கின்றது. எனவே வாருங்கள், நாம் அனைவரும் நமது உயர்ந்த கடமையை நினைவில் வைத்தபடி நமது மனநிலையினை உயர்ந்ததாக்குவோம். இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் ஒரு பயிற்சியை நாம் அனைவரும் மேற்கொள்வோம். பரிஷ்தாவாகிய நான் பரந்து சூக்ஷ்ம உலகை சென்றடைகிறேன். அங்கே பிரம்மா என்ற எனது தாய் மிகுந்த அன்போடு என்னை அழைக்கிறார். நான் அவரது முன்னிலையில் இருக்கின்றேன். பாபா எனக்கு திருஷ்டி கொடுத்து கொண்டிருக்கின்றார். பின்னர் நாம் பாபாவின் கரத்தோடு கரத்தை சேர்த்து சிறிது நேரம் நடனமாடுவோம். அன்போடு அவரை அணைத்துக் கொள்வோம். அவரது மடியின் சுகத்தை அனுபவம் செய்வோம். அவரது பேரன்பினை அனுபவம் செய்வோம். பாபா என் தலையை தடவி கொடுத்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு பிரம்மா என்ற தாயின் அன்பை அனுபவம் செய்த பின்பு அவர் கூறுகின்றார், குழந்தாய், அதோ கீழே பார், உனது உடல் இருக்கிறது, அதில் சென்று பிரவேசம் செய்வாய். பாபாவின் கட்டளைப்படி ஜொலிக்கக்கூடிய ஆத்மா நான் பறந்து சென்று கீழே பௌதிக உலகை அடைந்து எனது பௌதிக உடலில் பிரவேசிக்கின்றேன். உருவ மத்தியின் சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்து விடுகிறேன். பின்னர் மீண்டும் பாபா அழைக்கிறார், குழந்தாய், திரும்பி வருவாய். பாபாவின் குரலை கேட்டு மீண்டும் நாம் சூக்ஷ்ம உலகிற்கு பறந்து செல்வோம். பின்னர் பாபா கூறுகின்றார், அதோ மேலே பார் குழந்தாய், உன்னுடைய டாடி சர்வசக்திமான், உன்னை வரங்களால் நிறைத்திருக்கக்கூடியவர், செல்வாய், அவரது அருகாமையில் சென்று அமர்வாய் என்கிறார். பின்னர் நான் ஆத்மா பறந்து பறந்து மேலே செல்கிறேன். பரந்தாமத்தை சென்று அடைகிறேன். பரந்தாமனுக்கு அருகாமையில் அமர்ந்து விடுகின்றேன். அவரை தொடுகின்றேன். அந்த சர்வசக்திவானே சக்திகளின் அதிர்வலைகளை சுயத்திற்குள் கிரகித்துக் கொள்கின்றேன். பின்னர் மீண்டும் பாபா அழைக்கிறார், குழந்தாய், திரும்பி வருவாய் என்கிறார். பின்னர் நான் சூக்ஷ்ம உலகிற்கு வந்து பரிஷ்தா உடையை தரித்துக் கொள்கிறேன். பின்னர் பாபா கூறுகிறார், குழந்தாய், நமது காரியமே முழு உலகிலும் அமைதியை நிலைநாட்டுவதாகும். வருவாய், நாம் இருவரும் முழு உலகிற்கும் அமைதியின் அதிர்வலைகளை பரவச் செய்வோம் என்கிறார். அதன்படி நாம் பாபாவின் கரத்தை பற்றி கொண்டு முழு பூலோக உருண்டைக்கும் அமைதியின் அதிர்வலைகளை ஆகாயத்தில் நிலைத்திருந்தபடி பரவச் செய்கின்றோம். பாப்தாதாவின் நெற்றியிலிருந்தும் மேலும் பரிஷ்தாவாகிய எனது நெற்றியிலிருந்தும் அமைதியின் அதிர்வலைகள் வெளிப்பட்டு முழு உலக ஆத்மாக்களுக்கும் பரவிக்கொண்டிருக்கின்றன. உலக ஆத்மாக்கள் மேல் நோக்கி பார்க்கிறார்கள். இந்த சக்தி வாய்ந்த அமைதியின் அதிர்வலைகள் எங்கிருந்து வந்து கொண்டிருக்கின்றன என்று நினைக்கிறார்கள். அவர்களது சித்தம் அமைதி பெறுகிறது. அவர்கள் தன்னியம் அடைகிறார்கள். மேலும் தனது பரம தந்தைக்கு உண்மையான மனதோடு நன்றி கூறுகிறார்கள். நீங்கள் வந்து எங்களுக்கு அமைதி வழங்கினீர்கள், உங்களுக்கு கோடி நன்றிகள் என்கிறார்கள். அவர்களுக்கு பரிஷ்தாக்களாகிய நாமும் தென்படுகிறோம். இன்று முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும்
இந்த பயிற்சியை மேற்கொள்வோம். ஓம் சாந்தி.